3 தொகுதியிலுமே ஆளும் கட்சி ஜெயிச்சிட்டாங்களே. இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து எழுதப்படாத விதி. திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து திமுக ஜெயிக்கும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக ஜெயிக்கும். ஏன்னா இடைத்தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய காரியங்களை வந்து ஆளுங்கட்சியால தான் பண்ண முடியும். ஆனா நல்ல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்களே. அரவக்குறிச்சியில செந்தில் பாலாஜி 24,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. தஞ்சாவூர்ல ரங்கசாமி 25,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. திருப்பரங்குன்றத்துல போஸ் 43,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. இவங்க செலவு பண்ண தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த வித்தியாசம் கம்மி தான். ஜெயலலிதா பிரச்சாரமே போகாம கிடைச்ச வெற்றியாச்சே. ஆமா, அம்மா வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா அவங்க விட்ட அறிக்கை வந்து அதிமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி ஆட்டம் காண வச்சது. அந்த துடிப்புல தான் அவங்க வந்து வேலை பார்த்தாங்க. எதுக்குமே அறிக்கை வெளியிடாத ஜெயலலிதா இடைத்தேர்தல்ல ஓட்டு போடுங்கிறதுக்கு மட்டும் அறிக்கை வெளியிட்டாங்களே. 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை தடை செஞ்ச நிலையில நாடே கொந்தளிப்பா இருக்கிற இந்த நிலைமையில இது சம்பந்தமான எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இடைத்தேர்தலுக்கு மட்டும் ஜெயலலிதா முதலமைச்சர்ன்ற ஸ்தானத்துல இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்ற செய்தி வருது இல்ல. உண்மையிலேயே இது இவங்க விட்ட அறிக்கை தானா அப்படின்றத யோசிக்க வைக்குது. பணம் விளையாடுச்சுல்ல. பணம் எல்லா பக்கமுமே விளையாடுச்சு. பணம் இருக்கிற நேரத்திலேயே கொடுத்தா கூச்சப்படாம வாங்கிட்டு இருக்கிற ஜனங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு கிரைசிஸான நேரத்துல வந்து கொடுக்கும்போது எப்படி வாங்க மாட்டாங்க? அதனால எல்லா ஜனங்களும் வாங்கிட்டாங்க. திமுகவோட எண்ணிக்கை சட்டசபையில கூட போகுதுன்னு ஸ்டாலின் சொன்னாரே. அவரோட ஆசையை சொன்னாரு. ஆசைப்பட்டா போதுமா, நடக்க வேண்டாமா? பொதுவாகவே வந்து திமுக முன்னணியினர், முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட வந்து எலெக்ஷன் ஒர்க் பார்க்கறதுல அந்த பழைய ஃபோர்ஸ் அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு. தேமுதிகவை பின்தள்ளிட்டு பாஜக முன் வந்துடுச்சு. தேமுதிகவை விட பிஜேபி அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்றது வந்து உண்மைதான். அதுக்காக வந்து 3வது இடத்துக்கு வந்து பிஜேபி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சவங்க பிஜேபியை விட 30 மடங்கு 40 மடங்கு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதனால இதுல 3வது இடம் அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப அபத்தம். சீமான் புதுச்சேரியும் சேர்த்து 4 தொகுதியிலையும் 4000 ஓட்டு கூட வாங்கல. சீமான் வந்து பேச்சை குறைக்கணும். அதுவும் வந்து தேவையில்லாத பேச்சை ரொம்ப குறைக்கணும். இத மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.